ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டைனமிக்ஸ் டிஎன்பிசி ஹப். டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2019 நடைபெற்ற டிஎன்பிசி குரூப் 4 தேர்வில் கேட்கப்பட்ட எக்கனாமிக் கொஸ்டின்ஸ் எங்கேருந்து கேட்டாங்க, புத்தகத்துலேருந்து எந்தெந்த பேஜில் கேட்டாங்கன்றத விளக்கமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சின்ன சப்போர்ட் என்ன மிகப்பெரிய ஊக்கியாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் எவ்வாறு அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1951 மக்கள் தொகை பெருக்க வீதம் வந்து எவ்வாறு சொன்னாங்க, சிறு பிளவு ஆண்டு அப்படின்றது சொன்னாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இது எந்த புக்கில் இருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 11th புக்கில் யூனிட் 6ல் இருக்குங்க. 11th புக்கில் யூனிட் 6ல் பேஜ் நம்பர் 151ல் இருக்கு. ஓகே சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ 2017-18 தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் ஜிஎஸ்டிபி அப்படின்றது வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்க தெரியுங்களா? டாலர்களில் கேட்டிருக்காங்க. ஸோ 2200 அப்படின்றது விஷயம் இன்வால்வ் ஆயிருக்குங்க. இதுவும் 11th புக்கில் யூனிட் 11ல் பேஜ் நம்பர் 231ல் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படும் எது? சென்னை தாங்க. அதுவும் 10th புக்கில் யூனிட்ல பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 201 அப்படின்றதுல இன்வால்வ் ஆயிருக்குங்க. சென்னை வந்து பெரிய அளவிலான வாகனத்தை தொழில் தருவாங்க, ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்றது. இதே இது 11th கேட்டிருக்காங்க. 11th பார்த்தீங்கன்னா 11th புக்கில் பேஜ் நம்பர் 233ல் 233ல் பார்த்தீங்கன்னா இங்கே இன்வால்வ் ஆயிருக்குங்க. சென்னை இந்தியாவின் மருத்துவ தலைநகரம், வங்கி தலைநகரம் அழைக்கப்படுது. இது உலக வங்கி பன்னாட்டு ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படுகிறது. ஸோ எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் கேட்டிருக்காங்க. நம்ம படிக்கணுங்க, வேற ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, கல்வியில் இதோட எத்தனை கொஸ்டின் வருது பாருங்க. இந்திய கல்வி முறையில் எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது? 6 முறைகளுங்க. இதுவும் ஸ்கூல் புக்கில் வந்து கேட்டிருக்காங்க. இந்திய கல்வி முறை எத்தனை நிலைகளை கொண்டுள்ளதுன்னா 6. எனக்கு தெரிஞ்சு இப்போ கூட இந்த கொஸ்டின் கேட்கலாம். 1976 மாநில அரசின் பொறுப்பில் இருந்த கல்வி, அதன் பிறகு மத்திய அரசு மாறிச்சு. எத்தனை ஸ்டேட்மெண்ட்டை கண்டிப்பாக கேட்கலாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2017. இது 10th புக்கில் பேஜ் நம்பர் 199 10th கேட்டிருக்கு, 11th கேட்டிருக்கு, 12th கேட்டிருக்காங்க. சரிங்களா? எல்லா புக்லையும் ஜிஎஸ்டி பற்றி கேட்டிருக்காங்க. பட் நம்ம இதில் தெளிவாக ஒரு இது படிச்சுக்கலாம். இது பார்லமெண்ட்டில் எப்போ சப்மிட் பண்ணாங்க, நடைமுறைக்கு எப்போ வந்தது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இதோட குறிக்கோள் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரின்றது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் என்று குறிப்பிடப்படும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து எனது 269. இங்க பாருங்க, மத்திய அரசால் விதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள். இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எக்கனாமியில். சரிங்களா? இது 12th ஸ்டாண்டர்டில் யூனிட் 9ல் பேஜ் நம்பர் 231ல இருக்கு. ஸோ இதோட ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா எக்கனாமியோட ப்ளூ பிரிண்ட் வீடியோ போட்டிருக்கோம். 2024 கேட்ட கொஸ்டின் போட்டிருக்கோம், 2022 கேட்ட கொஸ்டின்ஸையும் போட்டிருக்கோம், 2019 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். ஸோ பார்த்து பயன்பெறுங்கள். நீங்கள் வெற்றியடைய நான் மனமாற வாழ்த்துக்கள். நன்றி.